காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திறக்கிறோம், நடுவில் ஒரு 3 மணி நேரம் மட்டும் எதுக்கு கேப் அப்படின்னு 24 hours நடத்துங்களேன். 108 மாதிரி 24 மணி நேரமும் திராவிட மாடலோட மிகச்சிறந்த ஒரு சாதனைகள் அதுவும் ஒன்றாயிடும்ல. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகார மாநிலமாக ஆக்கக்கூடிய ஒரு முடிவை கூச்சமே இல்லாமல் ஒரு மந்திரி பேசுகிறார். அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்லை. எந்த பிராண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ். இளம் விதவைகளை பற்றி கவலை கொண்டு கனிமொழி பொங்கி எழுந்தாரு. இதையே எடப்பாடி பீரியட்ல அவங்க மந்திரி சொல்லியிருந்தா பொங்கி எழுந்திருக்க மாட்டீங்க. 2016 மதுவிலக்கை அறிவித்த ஒரு கட்சி இன்றைக்கு இந்த மோசமான நிலைமைக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? ரொம்ப முக்கியமான பேட்டி. முத்துசாமி சொல்றாரு, குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டால் அரசுக்கு மகிழ்ச்சி, வேறு டாஸ்மாக் கடையில் மது வாங்கினாலும் பரவாயில்லை, ஆனால் தவறாக வேறு எங்கும் சென்றுவிடக்கூடாது என்பதால் எச்சரிக்கையுடன் கண்காணிக்கப்படுகிறது. சீக்கிரமா வாங்கிட்டோடா. சரிக்கா. என்ன மாப்பிள, மாமனை கண்டுக்காம போற, எங்க வர? டீ வாங்க. நாங்க என்ன டீ கடை தான் கடையா போட்டிருக்கோம், நாங்களும் சாராய கடை போட்டிருக்கோம். எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு. என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா, இங்கிலாந்து, ஈராக்கு போனாலும் கிடைக்காதுடா. வந்து வாங்கிட்டு போட என் ரப்பரு. மது விற்பனை வாயிலாக வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பது அரசின் நோக்கம் அல்ல. மது பாடலுக்கு பற்றி ட்ரெட்டா பேக்கில் மது விற்பனை வர வேண்டும். அவ்வாறு வந்தால் சிறப்பாக இருக்கும் பலர் விற்பனையினர். ஏனெனில் இதை கையாளுவது சுலபம், குறைந்த இடம் போதும், சேதம் முழுவதும் தவிர்க்கப்படும். மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வில் இதுக்கு ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க இவங்க. பாரு, காக்கா பியா கழுத பியான்னு செக் பண்றதுக்கு ஒரு விஞ்ஞானி வேற. ஆனால் காலை 7 மணி முதல் 9 மணி வரை கட்டுமானம் உள்ளிட்ட கடினமான வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு சில சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். முருகேசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இப்போ ஒரு பாட்டில் சொருகும் போது பீர் பாட்டில் சொருகுறான், லுங்கில மடிச்சு கட்டி கொண்டு போகும்போது உடைஞ்சிருது. சாரி குரு, ಸ್ವಲ್ಪ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ತಾ ಗುರು. ಕನ್ನಡ ಕಲ್ತ್ರಾ? அந்த பிஞ்சு மனசு என்ன ஆகும்? ஒரு ஆசையா ஒரு கோட்டை பாட்டில் வாங்கிட்டு போகும்போது அது நடு ரோட்ல விழுந்தா மண்டை செதறன மாதிரி அதை பார்த்து விட்டு பிள்ளை இறந்தது போல பரிதவிச்சு அந்த குடிமக்கள் உட்கார்ந்துக்கிறான். ஆனால் காலை 7 மணி முதல் 9 மணி வரை கட்டுமானம் உள்ளிட்ட கடினமான வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு சில சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். பொறுப்பான பதில், நாங்கள் இரவில் வாங்கி வைத்துக் கொண்டால் பரவாயில்லையே. இவங்க சொன்னாங்களா கவர்மெண்ட் ராத்திரி? ஆமாம், மந்திரி சொல்றாரு, ராத்திரியே வாங்கி வச்சுக்கோங்களே நாங்கள் சொன்னாங்களாம். எப்பேற்பட்ட அரசு பாருங்க. பிரெட் பழம் இது பூரா கேஸ்ரா மனுஷன் திம்மானா. அப்போ இது கூட வேணாம் இல்ல? இது குடிச்சா கேஸ் போயிரும்டா. டேய், நீ எவ்வளவு அடிச்சாலும் திட்டாலும் என் மேல உனக்கு தனி பாசம்டா. வேலைக்கு செல்வோரிடம் கேட்டோம். அதற்கு சில இரவு வாங்கி வைத்து விட்டு அதை படித்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது, பயன்படுத்தி விடுவோம், அதனால் வேண்டாம். எங்களுக்கு குழந்தை உள்ளன, குடும்பம் இருக்கிறது. இது எங்களுக்கு மிகவும் பொறுப்பான பதிலாக தெரிந்தது. மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய பேட்டி இது. பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. அதாவது மக்களை எவ்வளவு தூரம் இந்த அரசு முட்டாள்களாக நினைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு முத்துசாமியோட இந்த பேட்டி ஒரு எடுத்துக்காட்டு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அதாவது சர்வே எடுத்தாங்களாம், குவார்டர் பாட்டில் யார் வாங்குறா, கட்டிங் யார் வாங்குறான்னு. அதில் 40% கட்டிங்காக வெயிட் பண்ணுறானா. எதுலெல்லாம் இந்த கவர்மெண்ட் சர்வே எடுக்குது பாத்தீங்களா? முட்டை போண்டாவை இந்த முழுங்குறிய அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவளக்காக மூளை வேண்டாமா? 1000 ரூபாய் இந்த உரிமை தொகை குறித்து இன்னமும் சர்வே எடுத்து முடியல. ஆனா எவன் குடிக்கிறான், எவன் குடிக்கல, எவன் கட்டிங் போடுறான், எவன் குவார்டர் வாங்குறான். ஆமா,
ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். காலையில் வேலைக்கு போகிறான் பார்த்தீங்களா, இந்த கட்டுமான தொழிலாளர்கள், பெயிண்டர்ஸு, அவங்க கஷ்டத்தை பார்த்து அரசு வந்து பதைப்பதைத்து விட்டதான். பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா என் கதையை கேட்டு நீங்களே விம்மி விம்மி அழுறீங்க பாரு. அதனால் அதை போக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் மாற்று வழிக்கு போயிடாதீங்க, நல்ல முடிவோட வரணும்னு உறுதி கொடுத்துருக்காங்களாம். அதாவது வார்த்தைகளே இல்லை, இந்த கேவலமான ஒரு நிலைக்கு, கொள்கை முடிவுக்கு இந்த அரசை உந்தி தள்ளியது யார்? இவங்களை கேட்கறதுக்கு நாதியே இல்லாமல் போச்சு. ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் தூங்குகின்றன. பிரதான கட்சிகள்லாம் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கையது கொண்டு மெய்யது பற்றி அமைதியாக இருக்காங்க. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. நேற்றைக்கு நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து அழகாக சொல்லியிருக்காரு, இவர் வந்து மது விலக்குத்துறை அமைச்சரா, மது விற்பனைத்துறை அமைச்சரா. ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திறக்கிறோம், நடுவில் ஒரு 3 மணி நேரம் மட்டும் எதுக்கு கேப் அப்படின்னு? 24 hours நடத்துங்களேன். 108 மாதிரி 24 மணி நேரமும் திராவிட மாடலோட மிகச்சிறந்த ஒரு சாதனைகள் அதுவும் ஒன்றாயிடும்ல. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். இன்னைக்கு நான் வதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அப்புறம் ஓ மயன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இப்பவே 24 hours இப்ப அப்படிதான் இருக்குது. 7லேருந்து 9 திறப்போம்னு சொல்றீங்களே, இப்படி எல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகார மாநிலமாக ஆக்கக்கூடிய ஒரு முடிவை கூச்சமே இல்லாமல் ஒரு மந்திரி பேசுகிறார். ஏம்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல உங்க லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கிற, சைடுல வேற வாட்டர் பாட்டில், சாப்பிடுறதுக்கு பாப்கார்ன் வேர்க்கடலை எதனா வச்சிருக்கிறியா? மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். குடிகாரர்களின் கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்கிறீர்கள், அவன் 7 மணிலிருந்து 9 மணிக்கு சரக்குக்கு என்ன பண்ணுவான்? அவன் 1 மணி நேரம் நிக்கிறானா பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு. இதுதான் உங்க பிரியாரிட்டி. குடியால் அழிஞ்ச குடும்பங்கள் இருக்குல்ல இன்னைக்கு. Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். திமுக அரசு டாஸ்மார்க் மூலமாக இருக்கு. கொரோனா காலத்துல கருப்பு ஆடை அணிந்து கொண்டு வீட்டு வாசல்ல நின்று போராட்டங்களை ஏந்தின பதாகைகளை ஏந்தி போராடினார்கள் இல்ல, டாஸ்மாக் காலத்துல கடையை மூடுங்கன்னு. அந்த டெட்ரா பேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாட்டிலாம் உடஞ்சிரும், பேக்கேஜ் காஸ்ட் கம்மி, அடல்ட்ரேஷன் பண்ண முடியாது, டேம்பர் ப்ரூஃப், அதனால அதை கொண்டு வரோம். எல்லாத்தையும் நீ குடிகாரம் பிரச்சனைல இருந்து பாக்குற. இதையே எடப்பாடி பீரியட்ல அவங்க மந்திரி சொல்லியிருந்தா பொங்கி எழுந்திருக்க மாட்டீங்க. ரெண்டாயிரத்தி 16 மதுவிலக்கை அறிவித்த ஒரு கட்சி இன்றைக்கு இந்த மோசமான நிலைமைக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? மணி துட்டு 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 துட்டு. இன்னொன்னு சொல்றாரு, பச்சையா போய் சொல்றாரு முத்துசாமி, ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய்ய சொல்றாரு. இந்த மது விற்பனையால அவர் சொல்றாரு, மது விற்பனை வாயிலாக வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பது அரசின் நோக்கம் அல்ல. ஆஹா அடாடா, வடிவேல் பாஷையில் சொன்ன ஆகா, எல்லாரும் காதுல பூ வச்சிருக்காங்கன்னு நினைச்சீங்களா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.